இன்னைக்கு நம்ம The World's Greatest Martial Artist 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவும் அவனோட காலேஜ் ஃப்ரெண்டும் இந்த வாங் படிக்கிற அந்த காலேஜுக்கு வந்திருப்பாங்களா. முதல்ல நானும் இப்பதான் வரேன், ஆனா பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்குது. ஈவன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு இந்த காலேஜை வெளியில இருந்து பாக்குறதுக்கு கூட மன நிம்மதியா இருக்கேன்னா கமெண்ட் பாஸ் பண்ண. ராணுவ பட தலைவியெல்லாம் இது ரொம்ப சிம்பிளா தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்றீங்கன்னு நக்கல் பண்ண. அதுக்கு அங்கிட்டு போன ஒரு பையன், நீ பொண்ணா இருக்கிறங்காட்டி நான் அப்படியே விட்டுட்டு போறேன், இல்லைன்னா நீ பேசின இந்த பேச்சுக்கு உன்னை மரத்துல கட்டி அடிச்சிருப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு போவானே. அவன் ஒரு நான் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தானே, அவன் சண்டை போடாத ஒருத்தன் தானே, அவன்லாம் எதுக்கு என்கிட்ட திமிரா பேசிட்டு போறான் அப்படின்னு சமகாண்டாவாளா. அப்போ ஹீரோவை இன்வைட் பண்ண அந்த ஊங்குற பையனும் வந்துட்டு சாரிப்பா லைட்டா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப அங்க இருக்கிற வாட்ச்மேன்லாம் அவங்க எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதோட புதுசா நடந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் காம்படிஷன்ல ஜெயிச்ச அந்த பசங்க அது இவனுங்க தானே, எல்லாருமே செகண்ட் லெவல்ல தான் இருக்கிறாங்க, அதுல ஒரு பையன் மட்டும் இன்னத்துக்கு தேர்ட் லெவல் போயிருக்க வேண்டியது அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். அப்ப அங்க ஒரு மஞ்சள் கலர் மண்டையன் அப்படின்னா நம்மளோட லீடர் இல்லைன்னா இவங்களை எதிர்க்க கூட முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா நம்ம வாங்கும் அங்க வரான். இருக்கிற எல்லாரும் பயங்கரமா நம்ம வாங்குக்கு மரியாதை எல்லாம் தராங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு கூடிய சீக்கிரம் தேர்ட் லெவலுக்கே போக போற போல கங்க்ராச்சுலேஷன் பாராட்ட. அம்மா நீங்க என்னையா பண்ற, நான் வருவேன் உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்டா நான் தான் வர சொன்னேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சின்ன மேட்டர் தான், அது ஃபன்னா கூட இருக்கும், நீ என்ன இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உனக்கு அதிக மோட்டிவேஷன் தரும், அது என்னன்னா வேற எதுவும் கிடையாது, எங்க ஸ்கூல்ல இருக்கிற சில பசங்க கூட நீ போட்டி போடுறதுக்கு நான் உனக்கு பெர்மிஷன் தரேன்னு சொல்லுவான். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வாங்கும் இதே மாதிரி செகண்ட் லெவல்ல அதோட எட்ஜில் இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்ப படிக்கிற யூனிவர்சிட்டியில இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் போய் தூக்கி போட்டு போச்சுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த சீனியர்ஸ் எல்லாம் பயங்கரமா மோட்டிவேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு சொல்லி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருப்பானுங்க. அதே மாதிரியான ஒரு சின்ன மோட்டிவேஷன் நீ எங்க காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கும் கொடு. இன் சம் கேசஸ் நீ அவங்களை தோக்கடிச்ச அப்படின்னா எப்படி நான் உங்க காலேஜ் சீனியர்ஸை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்ததோ அதே மாதிரி எங்க காலேஜ் இருக்கிற பசங்களுக்கு ஒரு உத்வேகம் ஒன்று வரும், அவங்களும் அந்த தோல்வியை டேஸ்ட் பண்ணணும்லன்னு சொல்ல. இருந்தாலும் தலைவரே எங்கேயாவது யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க அதை பத்தி கூட யோசிக்காம இருப்பானா. அதுக்கெல்லாம் எங்க கிட்ட மாத்திரையெல்லாம் இருக்குது, நாங்க போட்டு செட்டில் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு வேணா ஒரு போட்டி கொடுக்குறோம். மாமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு சானோ ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ண இவன் என்ன சொன்னா இந்த போட்டியை ஏத்துக்குவான்ட்டு நம்ம வாங்கும் என்னென்னமோ சொல்லி பார்ப்பான். இறுதியா வாழ்க்கையில என்னைக்காவது நீ ஒரு மிகப்பெரிய எதிரியை ஃபேஸ் பண்ண போறோம்னா கண்டிப்பா இன்னைக்கு என்ன கூப்பிடு, அது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அந்த ஆளை ஃபேஸ் பண்றதுக்கு கூட நான் தோலுக்கு தோலா நிப்பேன்னு சொல்ல. அவ்வளோலாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் சரி நானும் ஒத்துக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் உங்க யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு வில்லனா இருக்கிறேங்க போது நீ வில்லனாலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா இப்ப நீ அடி வாங்கி தோத்து போயிட்டீங்கன்னா உன்னோட யூனிவர்சிட்டிக்கு தான் மானம் போகும், அதனால உன் யூனிவர்சிட்டியோட மானத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகே சீனியர், ஆனா சண்டைக்குள்ள நீங்க வராம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க யூனிவர்சிட்டி நான் முடிச்சு கட்டிடுவேன்னு செம கான்பிடண்டா இருப்பான். அதுக்கப்புறம் அங்க ஏதோ ஸ்டேஜஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாம் தனியா போயிட்டு இந்த பாக்ஸிங் வாத்தியார் இருக்கிறாருல அவருக்கு ஒரு காலை போட்டுட்டு நம்ம ஹீரோ பயந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நாங்க தேவையில்லாம இங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து மாட்டிக்கிட்டோம், பசங்க எல்லாரும் எங்களை சண்டை போட சொல்லி கூப்பிடுறானுங்க, ஈவன் நம்ம ராணுவ பட தலைவியை கூட சண்டை போடாத நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு பையன் வேற அசிங்கப்படுத்திட்டான், அதனால இந்த பஞ்சாயத்தை நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டைல்லே தீர்த்து வைக்கலாம்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக முடிவு எடுத்துட்டோம், ஆனா இந்த சண்டையில ஜெயிக்கணும் எங்களுக்கு சில மாத்திரை எல்லாம் தேவைப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்க அந்த வாத்தியாரெல்லாம் சமகாண்ட ஆகிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் பசங்க போய் வேற ஸ்கூல்ல ஒம்புல் வச்சுட்டாங்களா, ஐயோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதெல்லாம் உடனடியே வந்துகிட்டே இருக்குது, கூடவே டீனும் வருவாரு, ஆனா நீங்க எங்கேயோ போய் சண்டை போடுற காரணத்துக்காக அந்த பில் எல்லாம் கொண்டு வந்து காலேஜோட தலையில கட்டுறீங்களே நியாயமா இருக்காடான்னு கேட்டுட்டு இருப்பாரு. எப்படா அவர் மண்டையே குழப்பி இதுக்கு ஒத்துக்க வச்சு அப்படின்னு பசங்களா ஷாக் ஆகிட்டு இருக்கேன். நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற கான்பிடன்ட் எனக்கு இருக்கு, இருந்தாலும் இன் சம் கேசஸ் ஏதாவது புட்டுக்குச்சு அப்படின்னா அதுக்குதான் சேஃப்டிக்காக தான் அந்த மாத்திரைகள்னு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆடியன்ஸுக்காக சேர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க அந்த சேர் போடுற பசங்களை பார்த்து கத்தி விட்டுருவான். அடே அங்க எல்லாரும் உசுர கொடுத்து ஸ்டேஜ்ல சண்டை போட்டு இருப்பானுங்க, நீங்க எல்லாம் சண்டை போடாம இந்த காலேஜ்லயே உட்காந்துக்கிட்டு சொகுசு அந்த மேட்சை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, சேர் எடுத்துட்டு போங்கடா, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நின்னே வேடிக்கை பாருங்களான்னு கத்தி விட்டுருவான். ஆனா அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக இப்போதைக்கு யார் யார போட்டியில இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். இருக்கிற 7 பேர்ல யார் 5 பேரை போட்டி போடுறதுக்காக அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த சோடா புட்டி வாத்தியார் இருக்கிறாங்களா அவங்க அங்க வருவாங்களா பார்த்தா டீனுமே வந்திருக்காராமா, அவரு வேற ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க, நீங்க கேட்டுக்கிட்ட பில்லெல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கின ஹீரோவுமே ஆக்சுவலி அந்த பாக்ஸிங் வாத்தியார் இருக்கிறாருல எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் எங்களை எல்லாம் ட்ரீட் பண்றத பார்த்தா அந்த ஆளுக்கு கண்டிப்பா குழந்தையே இருக்க கூடாது, ஏன்னா ஒரு மோசமான பேரண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல, நீ எதுக்கு தேவையில்லாத ஸ்பெகுலேஷனுக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கிற, அதெல்லாம் காலேஜ் படிக்கிற வயசுல அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க போது இது பொண்ணு இருக்குதா அந்த ஆள் எப்படி பொண்ணெல்லாம் வளர்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆச்சரியப்படுறானா. அப்ப அங்க வந்து வாங்கும் ஓகே ஆல்ரெடி அரீனா ரெடி ஆயிருச்சு வாங்க போய் போட்டி ஆரம்பிக்கலாமான்னு கூப்பிட அதுக்கப்புறம் வாங் ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவனோட பசங்க கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பான். நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கிற 3rd and 4th இயர் பசங்க கூட தான் ஹீரோஸோட டீம் போட்டி போட போறாங்க. அவங்க எல்லாரும் இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறங்காட்டி நீங்க அசால்ட்டா நினைக்க கூடாது, இருந்தாலும் இது ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜா இருக்கும்.
ஆனா அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருந்தும் நீங்க தோத்து போனீங்கன்னா இங்க இருக்கிற நான் வாரியர்ஸ் எல்லாரையும் நான் யூனிவர்சிட்டி விட்டு துரத்த வேண்டியதா இருக்கும்பானா. அதுக்கு அங்க இருக்கிற சில நான் வாரியர்ஸ் இந்த சண்டை போடாத ஆளுங்களா வந்துட்டு நாங்க தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே, அப்படி இருக்கக்குள்ள எங்களை எதுக்கு எந்த லாஜிக்லயா துரத்துறேன்னு கேட்டேன். மாமே ஒரு 2 அடி முன்னாடி வாமேன்னு சொல்லிட்டு உன்ன நான் முதல்ல இந்த யூனிவர்சிட்டி விட்டு வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறது ஒரு வாரியரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சொகுசு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நார்மலான லைஃப்ல இருந்து ஒரு வாரியர் ஆகிறது அப்படிங்கறதே தினம் தினம் சாவ பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு கம்பல்ஷனுக்கு தன்னைத்தானே தள்ளுற ஒரு விஷயமா தான் இருக்கணும். சோ சொகுசா இந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டியில உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் வாரியரா கூட இருக்க மாட்டேங்கன்னா உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றதுங்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட யூனிவர்சிட்டி டீனும் அதுக்கப்புறம் அந்த வயசான நபர் தான் இந்த யூனிவர்சிட்டியோட பிரின்சிபல். ஆமா, அப்புறம் ஒரு வெள்ளை கலர் சொக்கா. ஆனா இந்த வெள்ளை கலர் சொக்கா ஒரு மேட்டர் சொல்றான். என்னன்னா நம்ம பேங்க் சொல்றது வந்து கரெக்ட் தான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய போர் வந்து நடக்குதுன்னு வையேன், அப்போ இந்த வாரியர்ஸ் எல்லாம் சண்டை போடுறதுக்காக போவாங்க. நான் வாரியர்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே வீட்லயே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோத்து போயிட்டோம்னா இந்த நான் வாரியர்ஸ் தான் வந்து ஸ்லேவா பிடிச்சு வச்சுக்குவாங்க. அப்ப இந்த ஸ்லேவா இருக்கிற நான் வாரியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வாரியர்ஸ் எல்லாம் ஒழுங்கா சண்டை போட்டு இருந்தா நம்ம எதுக்கு ஸ்லேவா இருக்கணும் அப்படின்னு, நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க, ஆனா உட்காந்துட்டு சண்டை போடுற எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சோ அதனால உங்க மேல இந்த யூனிவர்சிட்டி ரிசோர்சஸ் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உங்க எல்லாரும் இந்த யூனிவர்சிட்டி விட்டு தூக்கி விட்டுட்டு நாங்க அந்த ரிசோர்சஸ் சண்டை போடுற வாரியர்ஸ்க்காக யூஸ் பண்றதுங்கிறது கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அங்க மொத பேட்டிலும் கன்னியூ ஆகுது. இந்த வேங்கோட யூனிவர்சிட்டி சேர்ந்த பையன் பார்த்தா அவன் இருக்கிற ஸ்பியரை வந்து வளைச்செல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பானா, அதோட அது எதிர்பாராத திறமையா இருக்குது அப்படின்னு மத்தவங்க நினைக்க அதுக்கு வேங் வந்துட்டு ஒரு வெப்பன்ங்கிறது எதிரியை கொல்றதுக்காக தான் இருக்கணும், அதை வளைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் ஹீரோ பையா அடுத்தது சண்டைக்கு நீயே உள்ள இறங்கு, ஏன்னா என்னோட யூனிவர்சிட்டியை சேர்ந்த பசங்களை நான் கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சாகணும், அதுக்காக எங்க யூனிவர்சிட்டியை சேர்ந்த சீனியர் பசங்க உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட இப்படி கேவலமா தோக்குறதுங்கிறது நடந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் பார்த்தா நம்ம ஹீரோஸோட டீம் தான் ஜெயிக்கிறாங்களா. அடுத்தது நம்ம ஹீரோ களத்துல இறங்குறான். ஒரு பொண்ணு சண்டை போடுறதுக்காக வரும்போது அந்த பொண்ணு ஈஸியாவே தோக்கடிக்க, அதுக்கப்புறம் மூணாவதா இன்னொருத்த சண்டை போடுறதுக்காக வருவானா, அவன் பேரை சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ பேரெல்லாம் தேவையில்லை, உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே அந்த யூனிவர்சிட்டி பசங்கள்லாம் அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், அவனை தூக்கி போட்டு அட்ரா அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. இதை பார்க்கும்போது நம்ம வேங்குக்கு ஜாலியா இருக்கும், பரவாயில்லையே நம்ம பசங்க எல்லாம் கொஞ்சம் புத்துணர்வோட இருக்கிறானுங்களேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் அந்த பையனை தோக்கடிச்சிடறானா. அப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் களத்துல இறங்குறான். ஆனா அந்த ஆள் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரியும் கையில எந்த ஒரு வெப்பனும் இல்லாத மாதிரி தெரியும். நம்ம ஹீரோவும் ஓகே இது வரைக்கும் யாரும் என்ன பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல, உங்களோட சண்டை போடுறதுக்காக எனக்கு இந்த வெப்பனும் தேவையில்லைன்னு சொல்லி அவன் வெப்பனை தூக்கி போட்டு அவனும் கையில சண்டை போடுறதுக்கு தயாராவான். பேட்டிலும் நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறான். தோடா அவங்க 2 பேரோட நீ என்ன எவ்வளவு டஃப் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல திணற ஆரம்பிச்சிருவான். அண்ட் அவன் உண்மையாலே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் போல. நம்ம வேங் வந்து லைக் அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கூட வந்து மத்த பசங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம ஹீரோவை காலி பண்றதுக்காக அவன் ஏதோ பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்த அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.